ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வேறு ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். பங்கு பிடியக்குள்ளே போயிடலாம். எதாச்சும் நம்ம அரவிந்த் மல்லியை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிக்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன மல்லி நல்லா இருக்கீங்களா, உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, நீங்கள் ஆசைப்பட்டவரே கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய மல்லி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது, ஏதாவது உங்கள் வீட்டில் பொண்ணு பார்த்தாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லை நானே கொஞ்ச நாளைக்கு இந்த வேலையெல்லாம் தள்ளி போட சொல்லி எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் என்னால் தான் உங்களுக்கு பெரிய கஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, அப்படியெல்லாம் இல்லை, இப்போ நீங்கள் விருப்பப்பட்ட கட்டிட்டுனாலும் சந்தோஷமாக இருக்கீங்க, அதே என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கண்டிப்பாக வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டு இருந்துப்பீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய இது சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்ற நம்மளுடைய மல்லி ஒரு வாழ்த்துறாங்க. சரிங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது, எதுக்காக இப்படி ரோட்டில் தனியாக நடந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய மல்லி நம்ம அரவிந்துக்கிட்ட அந்த வீட்டில் நடக்கிற எல்லா உண்மையும் சொல்லுவாங்களா, இல்லை எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி மறைக்க போகிறாங்களா அப்படின்றதாங்க. ஆனால் நம்முடைய மல்லி கண்டிப்பாக அரவிந்துக்கிட்ட உண்மையை சொன்னாங்க. அவர் ஏன்னா அவர் யாருக்குமே எந்த ஒரு துரோகம் நினைக்காதவருங்க. நம்முடைய மல்லி வாழ்க்கை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவார் தவிர மற்றபடி சந்தோஷப்பட மாட்டாருங்க. அதுக்கப்புறம் நம்முடைய மல்லியை காரில் ஏற்றிட்டு போயிட்டு வீட்டான மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறேன். நம்முடைய அரவிந்துக்கு பார்த்தீங்கன்னா பேர் அதிர்ச்சியாக இருக்க போதுங்க. நம்முடைய மல்லி சொல்ல போகிற எல்லா விஷயம், நீங்கள் அந்த கல்யாணம் நடக்கிற நேரத்தில் ஆண்டவனாக பார்த்து உங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்து உங்களை இஷ்டப்பட்டவனோட வாழ வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி நம்முடைய அரவிந்த் சொன்னதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் அந்த வீட்டில் இருக்கிறதே வெண்பாக்காக தான். அவர் விஜய் என் மேலே நான் தான் ஏதோ பிளான் பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு இங்கே அவர் கையால் தாலி கட்டிக்கிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு கோபத்தில் இருக்கார். அது போக அவங்களுடைய அக்கா ரஞ்சிதா அவருக்கு மேலே இருக்காங்க. தேவையில்லாத விஜய்கிட்ட என்னை பற்றி இல்லாத பொருளத்தெல்லாம் போட்டு கொடுத்து விஜய் என் மேலே கோவப்பட வைக்கிறதே அவங்க வேலையை வச்சுட்டு இருக்காங்க. நான் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு காரணமே வெண்பா ஒருத்தி தான், அவளுக்காக மட்டும்தான் எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கு. அதுபோக விஜயோட அக்கா நான் வேலைக்கு போகலாம் அப்படின்றதுக்காக இருந்தேன். ஆனால் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்து எரிச்சிட்டாங்க. இங்கே வேலைக்கு போகக்கூடாது, நீ ₹1 என்கிட்ட தான் பிச்சை எடுத்து வாங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுபோக என்கிட்ட இருந்த காசு எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க. வெண்பாவை ஆசைப்பட்டானா அவங்ககிட்ட கேட்டதை வாங்கி தரது கூட என்கிட்ட காசு இல்லை அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி சொல்கிறாங்க. எங்கள் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் விஜய்கிட்ட உங்களுடைய மனசை பற்றி சொல்லியிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, இல்லைங்க, அவர் என்னை புரிச்சு வச்சுட்டு இருக்காரு. ஆனால் அவங்க அக்காவங்களுக்காக என்னை பயிற்சி என்னை பாசமே இல்லாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னதுமே கண்டிப்பாக விஜய் ஒரு நாள் உங்களை புரிஞ்சுவாங்க மல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லியை அவங்க வீட்டான ட்ராப் பண்ணிட்டுறாங்க. ட்ராப் பண்ணிட்ட பாரு பார்த்தீங்கன்னா, மல்லி உங்களுக்கு ஒரு வேலை தானே வேணும், சர்டிஃபிகேட்டு எதுவுமே தேவையில்லை, நான் என்னுடைய ஏஜென்சிலே பேசுகிறேன், கார்டெக்ஸ் ஏஜென்சியில், அங்கே ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன், நீங்கள் வேலைக்கு போனால் கண்டிப்பாக உங்கள் பொண்ணு ஆசைப்படுறதாவும் நீங்கள் ஆசைப்படுறதாவும் செஞ்சுக்க முடியலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாருங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா பார்த்துறாங்க. இதை வச்சு எப்படி தப்பாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாருங்க. நம்மளுடைய மல்லியை தொடர்ந்து இந்த மாதிரி மாட்ட வைக்கிறதே வேலையை வச்சுருக்காரு ராஜிதாஸ். தேங்க்ஸ்.